எனது அன்பர்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இயற்கை காட்சி நம்ம கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹில்ஸு, மலை முகடு. அங்கே மேகங்கள் சூழ்ந்த அந்த ரம்யமான காட்சியை தான் பார்க்குறோம். கைலாயம் போல் ஒரு அழகான தோற்றம். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க. இப்போது திருமணமாகி ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே அவங்க விவாகரத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போய் சட்ட ரீதியாக விவாகரத்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு இளைய தலைமுறைகள் இது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இந்த நடவடிக்கை. இதை கொஞ்சம் யோசிங்க. அதாவது இப்போது நம்ம ஒரு டிகிரி பண்ணிடுறோம். டிகிரி முடித்த உடனேவே 22, 23 வயசு ஆகிடுது. அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை பார்க்குறோம். ஜென்ஸாக இருந்தால் ஒரு 4-5 வருஷம் பார்க்குறாங்க. பொண்ணுக்கு 25 வயசு ஆச்சு, பையனுக்கு 30 வயசு ஆச்சு, திருமணம் பண்ணணுன்னு பேரண்ட்ஸும் கட்டாயப்படுத்துகிறாங்க. சரி, வீட்டில் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸும் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு ஒரு திருமணத்துக்கு ஓகே சொல்லிடுறோம். விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஓகே சொல்லிவிட்டு அது ஒரு விளையாட்டாக ஒரு ட்ராமா மாதிரி திருமணங்கிறது ஆயிடுச்சு. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஆன உடனேவே விவாகரத்து அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ திருமணம் பண்ணும்போதே பொண்ணுக்கு 25, ஆணுக்கு 30 அப்படின்ற ஏஜுக்கு வந்துடுறாங்க. அப்போ அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்தில் விவாகரத்து ஆகும்போது பொண்ணுக்கு 27, 28 வயசு ஆகிடுது, ஆணுக்கு 34, 35 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் அது கிளியரன்ஸ் ஆகி எல்லாம் செட்ரைட் ஆன பின்னாடி மறுபடியும் ஒரு திருமணம் அப்படின்றதெல்லாம் யோசித்து அதை செய்யும்போது, ஏன்னா அதுக்கால சூழல்லாம் கரெக்டாக அமைஞ்சு அதை செய்யும்போது ஆணுக்கு 40, பொண்ணுக்கு 30, 35 வயசு ஆகி வாழ்க்கையே வீணாக போயிடுது. அது ஃபஸ்ட்டு மேரேஜில் நடந்த இஷ்யூவும் அது எப்போவுமே அந்த மனதில் ஏற்பட்ட காயங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஆறுவதில்லை. ஏன்னா மனசு இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதிலிருந்து அதை எரேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது வாழ்நாள் பூரா ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நினைவுகள். அதனால் முதல் திருமணம் அப்படின்னு வரும்போது நமக்கு திருமணம் வேணுமா வேண்டாமா, குடும்ப வாழ்க்கை, திருமணம், அடுத்தது குழந்தைங்கள பெற்றெடுக்கிறது, வளர்க்குறது, வளர்க்குறது, அது ஃபேமிலி கமிட்மெண்ட்பாங்களே, அதெல்லாம் வேணுமா வேண்டாமாங்கிறது ஒரு முடிவு எடுத்துக்குங்க. சரியா? முடிவு எடுத்துகிட்டு அதை செயல்படுங்க. வேண்டான்னா வேண்டானே விட்டுறலாம். ஏன்னா இன்றைக்கி சட்டங்கள் எல்லா வகையிலையுமே ஒரு லிபரலேஷன் கொடுத்துருக்காங்க. திருமணமே பண்ணலினாலும் ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டால் சேர்ந்து வாழலாம், லிவிங் டுகெதர், அது இதுன்னு எல்லாமே இன்றைக்கி கலாச்சாரம்லாம் மாறிடுச்சு. அதனால் திருமணம் வேண்டான்னா வேண்டானே முடிவு பண்ணிவிடுங்க. அது ஏன் செய்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைவோர்ஸ்லாம் போய் இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கணும். அதனால் யோசித்து முடிவெடுங்க இன்றைய இளைய தலைமுறையினர். அன்பர்களே, நான் ஏதோ இந்த பதிவில் ஒரு முரண்பாடான கருத்தை சொல்கிறதா எடுத்துக்க வேண்டாம். இதுவும் வரும் முன் காப்போம்ங்கிற மாதிரி தான். விருப்பம் இல்லாமல் திருமணம் பண்ணனா கண்டிப்பாக அது அந்த மாதிரி முடிவுக்கு தான் போகும். எப்போவுமே திருமணம்னு ஆயிடுச்சுன்னா பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், இது நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம குழந்தைங்க, குழந்தைங்களோட எதிர்காலம், நம்ம தொழில், சம்பாத்தியம்னு முதல்ல நம்ம குடும்பங்கிற அந்த உணர்வு வரணும். அது இல்லை அப்படின்னா தயவுசெய்து திருமணங்களை பண்ணாதீங்க. சரிங்களா? அப்படிங்கிற கருத்தையும் ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்கிறேங்க. இந்த பட்டிமன்ற பேச்சாளர் சகோதரி நேமு ஜவஹர்னு வரும். அவங்க தான் ஒரு மேடையில் இந்த கருத்தை பதிவு செஞ்சாங்க. இப்போது பையனாகட்டும் பொண்ணாகட்டும் காலேஜில் சேர்த்துறோம். ஒரு 6 மாதம் படிச்சுட்டு எனக்கு காலேஜ் செட் ஆகலைன்ட்டு வந்துடுறாரு. அதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பேரண்ட்ஸு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. காலேஜ் செட் ஆகலைன்ட்டு வந்துடுறாரு.
அடுத்து வேறு ஏதாவது ஒரு டிகிரியை ஜாயின் பண்ண வச்சு எனக்கு இது பிடிக்கல அது படிக்கிறேன்னு அதுக்கு செலவு பண்ணுவாங்க. எப்படியோ அரியர் அது இது வச்சு பாஸ் பண்ணி வருவார். அடுத்து ஒரு வேலைக்கு போனாலும் 6 மாதத்தில் எனக்கு வேலை செட் ஆகலைன்ட்டு வர்றது. அப்புறம் வண்டி வாங்கி கொடுத்தா தான் 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் வேலைக்கு போவேன்னு அடம் பிடிக்கிறது. அதையும் செய்து கொடுத்தோம், செட் ஆகலைன்னு வந்துடுறது. சரி, அடுத்து திருமணம் பண்ணி வைக்கலாம் வயசாகிடுச்சுன்னு திருமணத்தை செஞ்சு வச்சோம்னாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் டைவர்ஷன் வந்து நிற்கிறாங்க. கேட்டால் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காலத்தில் அவங்க அப்பா ஒரு அறை விட்டால் எங்களுக்கு எல்லாமே செட் ஆயிரும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்தாங்க. இன்றைய தலைமுறை வந்து அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, அதனால் செட் ஆகிறதில்ல எதுவுமே. ஆனால் அன்றைய காலகட்டத்திலலாம் பேரண்ட்ஸ் ஒரு அறை விட்டாலே அவங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான கருத்தை பதிவு செஞ்சாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து ஒரு கருத்து என்னென்னா, எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதாவது மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால் மனதையும் உடலையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கால நேரங்கள் மாறும்போது எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 விஷயங்களை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் கருத்தையும் பதிவு செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேங்க. எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.